கடைசியில் எல்லாரும் சொன்னதை நான் உண்மையாக்கிட்டேன். உங்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் நடுத்தரில் விட்டேன்ல. ஏன் தாத்தா நடுத்தரில் சொல்லுத? போருக்கு அனுப்பி நம்ம கெத்தா சொல்ல தாத்தா. சரி, சும்மா வாயை கலந்துட்டு சும்மா இரு. அவன் எதுக்கு வாய மூட சொல்லுத? பஸ் அடிச்சுன்னு இருக்கும்போது பார்த்துட்டு சும்மா தானே இருந்த. பார்த்தோம்ல, அதுக்கு என்ன? அப்புறம் எதுக்கு உட்காந்து நடிச்சிக்கிட்டு இருக்க? பேசாமல் பொத்திக்கிட்டு இரு. சப்போர்ட்டுக்கு ஊர் வந்தா வருது, வராட்டி போகுது, எது இருந்தாலும் நம்ம பார்த்து. ஊர் மயத்துக்கு எவன் பயந்தான்? அப்புறம் எதுக்கு முக்குனே அஞ்சு அம்மா அக்காவும் இப்போ வந்து ஆடுவாங்கல்ல, அதுக்கு பயப்படாம போல இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி நடு ரோட்டில் அனாதையாக சாகும் போதே அவளுக்கு தெரியும் நான் என்னைக்கா ஒரு நாள் இதை செய்வேன். அது சரிண்ணே, இப்போ எல்லார் மேலே கேஸ் ஆகிடுவேன். இனி எவனால் அந்த ஊற்றி போக முடியும்? ரொம்ப தலைமுறைக்கு அப்புறம் கைக்கு வந்து வாய்ப்புடே. என்னால ரொம்ப போச்சு. யாரு எப்படியாவது பொழைச்சி கிடந்தா போதும் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது பாரு இந்த நினப்பு. அந்த நினப்பை கைப்படியாக பிடிச்சி தான் பூரா பயிலும் எல்லா பாறாங்களையும் தூக்கி நம்ம தலையில் வைக்கானுவ. தூக்கி போட்டு தூரம் எழுந்துச்சு போ. சும்மா இருந்தவனை கூட்டிகிட்டு போய் வாய்ப்பு போச்சாங்க வாய்ப்பு போனால் போட்டு. தாத்தா இங்க வெளிய வா. என்ன தாய்? அவனை வர சொல்லு, அவன்கிட்ட பேசணும். அவன் வந்துடுவான். இப்போ அம்மை பயப்படாம சொல்லு. இப்போ அத்தனை முறை சொல்லியும் அவனை எழுத்து விட்டியல்ல. என்ன வேணாலும் சொல்லு, அவன் அதை செய்யல. இப்போ தாத்தோ உன்னை சாமியா நினைச்சு கேட்க, எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம்னு அவனை தள்ளி விட்டுற மாட்டியல்ல. தாயோ, அதுக்கெல்லாம் என் உசுறு போகணும். இப்போ போதும்.